வணக்கம் மக்களே! இன்று 6ஆம் வகுப்பு முதல் பருவம் குயிக் ரிவிஷன் பார்த்துட்டு இருந்தோம். அதோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இயல் 1 கனவு பலித்தது. தேர்வு நோக்குல எது முக்கியமோ அத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஞ்சபூதங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உலகம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த நூல் இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். இப்போ இந்த பாக்ஸில் பார்க்கலாமா? நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். அதாவது வளினா என்ன சொல்கிறாங்க? காற்று. விசும்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வானம். இந்த 5ம் சேர்ந்தது தான் உலகம்னு சொல்லியிருக்காங்க. எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். இயற்றியவர் தொல்காப்பியர். அவர் இன்னொரு கூற்றையும் முன்வைக்கிறார். அது என்ன பார்த்தீங்கன்னா, உலக உயிர்களை ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரை வகைப்படுத்தியிருக்கிறார். உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியிருக்கிறார். அடுத்தது பார்க்கலாம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த அறிவியல் செய்தி எந்தெந்த இலக்கியங்கள்ல இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. அதாவது என்னன்னா திருக்குறளில் இது வரைக்கும் சொல்லாததே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது ஒரு பெண் 40 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. எதை பற்றி? கடல் நீர் ஆவியாகி மேகமாகுங்கிறத பற்றி. ஸோ நம்ம இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டா இதில் வர இலக்கியங்கள் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு திருக்குறளில் எல்லாமே இருக்குது. அதனால் முதல்ல திருக்குறள். அதுக்கடுத்து பெண்ணுன்னு சொன்னோன்னா பெண்ணுங்கிறதுக்கு பாவைன்னு இன்னொரு பேர் இருக்கா. ஸோ திருப்பாவை. 40 பாடல்கள். 40னா கார் 40 பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ முல்லைப்பாட்டு, பரிபாடல் ரெண்டுமே பாடல்னு வந்துடும். அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாம். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி எதுன்னு பார்த்தீங்கன்னா கார் 40. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆழமான கருத்துக்களை கூறினவங்க ஔவையார் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆழ அமுக்கினாவே ஔவையார். அடுத்த பாக்ஸ் பாருங்கள். நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு 10. இந்த லைனில் என்ன சொல்ல வராங்கன்னா, போர்க்களத்தில் வீரர்களுக்கு காயமடைஞ்சிட்டாங்க. அந்த காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்திருக்காங்க. இந்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் 10. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 10 ஊசி போட்டு தைச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவர்னா 10. அடுத்து கோச்சுர இருந்தன சுருங்கிய நரம்பின் முதிர் பறந்தவர் நற்றினை. இதில் என்னென்னா, ஒரு சுறா மீன் தாக்கியதனால் ஏற்பட்டிருக்க புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. அறுவை மருத்துவத்திற்கான கூறுகள் அப்பயே இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்துக்கலாம். நற்றினைனா நல் கூட்டல் திணை, நல்லது ஏதோ ஒன்று இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது விஜய் படம் சுறா என்னென்னு பார்த்தீங்கன்னா 50வது படமாக இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா இல்லாத படமாக இருக்கிறதுனால நான் பார்க்கல. ஸோ நல்லது பண்ணியிருக்கேன். அப்போது சுறானாவே நல்லது பண்ணிட்டேன், பார்க்கல. கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முதிர் பறந்தவர். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது. அதாவது இதை முன்னாடியே தன்னுடைய நூலான திருவள்ளுவ மாலையில் கபிலர் இந்த கருத்தை முன்னாடியே சொல்லியிருக்காரு. அந்த லைன் பாருங்கள். திணையளவு போதா சிறுபொருள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. அவ்வளோதான். அப்போது நம்ம இது திருவள்ளுவ மாலைங்கிறது யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டால் கபிலர். கலீலியோவுக்கு முன்னாடியே இந்த கருத்தை அவர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்காரு. இந்த பாக்ஸ் பார்க்கலாம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். டாக்டர் APJ அப்துல் கலாம், அவர் தான் நம்ம மேனாள் குடியரசுத் தலைவர். அடுத்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இஸ்ரோவின் தலைவர்னு கேட்ட டாக்டர் கை சிவன், அறிவியல் அறிஞர் இஸ்ரோவின் அறிவியல் அறிஞர் கேட்ட டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் 5 இருக்குது. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் 5 இருக்குது. எழுத்துங்கிறது என்ன? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்துன்னு சொல்கிறாங்க. உயிர் எழுத்துக்கள்ங்கிறது முதன்மையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் இதுக்கு முதன்மையானது. காற்று வெளிப்படும் போது தான் உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. ஒன்று வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல்னு நம்ம சொல்கிறது மூலியமாகவே ஆ முதல் ஔ வரையுள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்குது. அடுத்து அ இ உ ஏ ஓ இது 5ம் குறுகி ஒலிக்கின்றன. இது குறில் எழுத்துக்கள். ஆ இ உ ஏ
ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. இது நெடில் எழுத்துக்கள். அடுத்து மாத்திரை என்னென்னு பார்த்தலாம். மாத்திரைனா கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறிலுடைய கால அளவு, குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை அளவு, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை அளவு. மெய் எழுத்துக்கள், மெய்னாவே என்னன்னு கேட்பாங்க, உடம்பு. அடுத்து மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது. இக்கிலேருந்து இன் வரைக்கும் 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது. இது 3ஆக பிரிக்கிறாங்க. மெல்லினம், வல்லினம், மெல்லினம், இடையினம்னு 3ஆக பிரிக்கிறாங்க. கசட தபர வல்லினம், ஞனன நவன மெல்லினம், எரள வளல இடையினம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. அதற்கடுத்து உயிர்மெய். உயிர்மெய்னா மெய்யெழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் நமக்கு கிடைக்கிற எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்கு. மெய்யோட உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில், மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில். அடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக் என்னும் ஆயுத எழுத்து. இது ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அடுத்து இந்த கலைச்சொற்கள் கொடுத்துட்டு நம்மளை மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு போயிடலாம். வலஞ்சொல்லினா கிளாக் வைஸ், இணையம்னா இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல் இமெயில். இதில் ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து இந்த முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், அப்புறம் வலஞ்சொல்லினா கிளாக் வைஸ், இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து செய்யுள் பார்க்கலாம். இயல் 2 சிலப்பதிகாரம். இதன் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இவர் திங்கள் ஞாயிறு மாமலை அப்படிங்கிற இயற்கை வாழ்த்துவதாக இந்த நூலை தொடங்கியிருக்காரு. ஷார்ட்டாக பார்த்தலாம் அதில் என்ன சொல்ல வர்றாருன்னு. ஃபஸ்ட்டு திங்கள்னா நிலா, அடுத்து ஞாயிறுனா சூரியன், அடுத்து மலையை போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னா, நிலவு வந்து எவ்வளோ குளிர்ச்சியானதோ அந்த நிலவு குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த உலகுக்கு இன்பம் அளிக்குது. அதே போல் சோழனுடைய வெண்குற்ற கொடையும் குளிர்ச்சி பொருந்தியதுன்னு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லியிருக்காரு. அடுத்து 2வது ஞாயிறு போட்டுதும். இதில் என்ன சொல்கிறாருன்னா, காவிரி நாடு வந்து பாய்ந்து சோழ நாட்டை வந்து வளமாக இருக்க செய்யுது. ஸோ அதே மாதிரி சோழ மன்னனுடைய ஆணை சக்கரத்தை போல் கதிரவன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. ஸோ கதிரவனை போற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மாமலை போற்றுதும். இதில் என்னென்னா, சோழனோட எல்லை எது சொல்லியிருக்காருன்னா கடல், அச்சம் தரும் கடல் தான் சோழனோட எல்லையாக சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு அவ்வளோ விரிந்து பறந்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மலை எப்படி வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்குதோ அவ்வளோ எல்லை இருந்தாலும் சோழன் அந்தளவுக்கு மக்களையும் காக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால மலையை போற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இது சொல்லும் பொருளும் பார்த்தலாமா. திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மையான சிகரத்தில், மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. இன்னொரு டைம் சொல்லிடலாம். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மையான சிகரத்தில், மேருனா இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. நூல்வெளி பார்த்தலாம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். இவர் சேர மன்னன் மரபை சேர்ந்தவர். இவர் சேர மன்னன் மரபை சேர்ந்ததாலும் இவர் பாடியிருக்கிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னனை பற்றி. அடுத்து இவரோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 5 பெரும் காப்பியங்கள் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். நம்மள தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன போடணும்? சிலப்பதிகாரம். அடுத்து இதுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்குது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் போற்றப்படுகிறது. அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்டே சொன்ன இல்லையா, திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அவ்வளோதான். அடுத்து புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். கழுத்தில் சூடுவது தார், கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு, கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர்,
அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். அடுத்து காணி நிலம். இதனோட ஆசிரியர் பாரதியார். ஃபர்ஸ்ட் பாரதியார் பற்றி பார்த்தலாம். நூல்வழி 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். இளமையிலே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். அதாவது எந்த மன்னர் இவருக்கு பாரதிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுர மன்னர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்படுபவர் யாருன்னு கேட்டாங்களும் இங்கே பாரதி அப்படின்னு போடணும். அடுத்து இவரோட கவிதையோட வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். இந்த லைனும் அடிக்கடி கேட்பாங்க. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தலாமா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. எந்தது? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. காணி நிலம். இந்த பாடல் பார்த்தரலாம். பாரதியார் என்ன சொல்ற, காணி அளவு நிலம் வேண்டும் சொல்லியிருக்காரு. இந்த டயக்ராம் பாருங்க, இதை பற்றி சொல்லிடலாம். இவர் ஒரு அங்கு மாளிகை கட்டி தர வேண்டும். அந்த மாளிகையில் எப்படி இருக்கணும்னா தூண்கள் அழகழகாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நன் மாடங்கள் தூய நிறத்தினதை. மாடங்கள்னா அடுக்குகள், அதாவது நல்ல அடுக்குகள் நிறைந்ததாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12. அதாவது கேணினா கிணறு, கிணறு பக்கத்துலேயே வேணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கிணத்து பக்கத்தில் 10-12 தென்னை மரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. முத்துச்சுடர் போல் நிலவொளி முன்பு வர வேண்டும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். முத்துச்சுடர் போல் நிலவொளி முன்பு வர வேண்டும். அடுத்து என்ன சொல்லிருக்காருன்னா கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும். அதாவது குயிலோசை கேட்கணும். அங்கே சித்தம் மகிழ்ந்திட வேணும், உள்ளம் மகிழ்ந்திட இளம் தென்றல் வர வேண்டும்னு கூறியிருக்கிறார். அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்தலாம். காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். காணினா நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தம்னா உள்ளம். அடுத்த புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. பொறுத்துக. முத்துச்சுடர் போல் நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.